உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த நேரத்துல சனியா சொல்லுலே, ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கி? பிரமாதமா போயிட்டு இருக்கியா? ஸ்கூல்ல அந்த சமூகம் போட்டோ போட்டு ஒரு பேனர் வச்சிருந்தானுவ. இல்லையா, அதை நான் தான் எரிச்சு விட்டு சொன்னேனே. அதெல்லாம் என்னத்துக்குயா? அதை இறக்கியாச்சியா? அதை விட அழகா அம்சமா உங்க போட்டோவை போட்டு பிரமாதமா பேனரை வச்சாச்சு. சந்தோஷம்லே, சந்தோஷம். இல்லையே, அப்படியே ஊருக்குள்ள எங்கேயாவது அவன் போட்ட பேனர் வச்சிருந்தா நீ அதையும் இறக்கி வச்சுட்டு அந்த இடத்துல ஏன் போட்ட பேனரை தூக்கி நல்லா பெருசா வைங்க. சரிங்கய்யா, நைட்டு முடிஞ்சிடும். எனக்கு இதை விட வேற என்ன வேலை? வச்சட்டுமாயா? சரி 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 சரி, வச்சிரு. வெறும் வேலை நீ என் கூட போட்டி போடுதியா? இல்ல, நீ எதிரில் கூட நிக்க முடியாதுல்ல. என்னைக்கு நீ வேற நான் வேற, என்னைக்கு நீ எனக்கு கீழே தான் நான் உனக்கு மேலதான். இதுதான் உண்மை. Dear ladies and gentlemen of my native place, I am ஒரு நிமிஷம். எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. Dear ladies and gentlemen of my ஒரு நிமிஷம். ஜென்டில் மேன் இல்ல, ஜென்டில் மென். இல்ல, அதான் எழுதிருக்கு. அதுல மேன் எழுதிருக்கு. மேன்னா ஒரு ஆம்பளை. ஜென்டில் மென், மென்னு சொன்னாதான் நிறைய ஆம்பளைங்களை சொல்றோம்னு அர்த்தம். இல்ல, அதுல உங்க அப்பா சவுந்தரபாண்டி இருப்பாரா? டேய், அவரும் ஆம்பளை தானே? இல்ல, அப்ப இதை திருத்தி எழுதி விடல. சவுந்தரபாண்டி இல்லாத மத்த ஜென்டில்மேன் எழுதி விடல. ஐயோ சண்முகம், ப்ளீஸ். இதெல்லாம் மேடை நாகரிகம். நம்மளோட பர்சனல் பிரச்சனையெல்லாம் இதுல காட்டக்கூடாது. தயவு செஞ்சு கொடுத்திருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணு ப்ளீஸ். அண்ணே, மைனி எல்லாம் சரியா தான் எழுதிருக்கோம். நீ மேல படி. It's an honor to speak before you. அத பிஃபோர்னு நீ வாசிக்க கூடாது, பிஃபோர். பிஃபோர் எங்க கரெக்டா சொல்லு. பிஃபோர் இல்ல, இட்ஸ் பிஃபோர். Before. ரைட். Before. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.